கிரியாட்டின் சொன்னாக்கா கிட்னி சம்மந்தப்பட்டது. மற்ற நோயெல்லாம் வந்து டெஸ்ட்டில் சொல்லுவாங்க, சுகரை பற்றி, ப்ரெஷரை பற்றி, லிவரை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த கிரியாட்டின் விஷயம் வரும்போது தான் அது வந்து நம்ம எல்லாருமே அலட்சியமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஏன்னு சொன்னாக்கா அதோடைய ஃபேமிலி மெம்பரில் வந்து ஒரு 8 வருஷ காலமாக அதில் வந்து நம்ம அனுபவப்பட்டிருக்கிறோம். இந்த செக்கப்புக்கு நம்ம போகும்போது இந்த கிரியாட்டின் விஷயம் வந்து நார்மலாக வந்து 1க்குள்ள இருக்கணும். 1 தான் வந்து நார்மல். அந்த 1க்கு மேலே போச்சுன்னு சொன்னாக்கா 1.1, 1.4, 2, 3, 4 வந்து மேக்சிமம். இந்த லிஸ்ட்ல வந்து கிரியாட்டின் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு, யூரியா விஷயம் வந்து பிரச்சனையா இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லும் போது தான் அதை பற்றி அதை வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு அது விசாரிக்கும் போது மற்ற வியாதிகள்லாம் ஓரளவுக்கு குணப்படுத்துறதுக்கு அது கொஞ்ச நாள் தான் நிலைப்பாடு. அதோடைய உண்மைத்தன்மை என்னன்னாக்கா ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது இல்லை வந்து அது என்ன எஸ்ஆர்னோன்னு சொல்ற மாதிரி தான். ஆனால் இந்த சிறுநீரக விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வாழ்க்கை பூரா அவங்க வந்து அவங்க லைஃப் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த அது அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அது வந்து பெரிய சிரமத்துக்குள்ளாகக்கூடியதான் இருக்கு. ஒரு காலத்துல வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 35-40% தான் இருந்தது சிறுநீரகம் விஷயம் வந்து. சிறுநீரக கோளாறு வந்து 35-40 வருஷத்துக்கு முன்னாடி அது பெரும்பாலும் என்னன்னாக்கா அந்த ஸ்டோன் விஷயம்தான் வரும். எல்லாருமே அப்போ வந்து கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்கு, சிறுநீரகத்தில் வந்து கல் இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா இப்போ உள்ள நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 60-65-70% கிட்ட போயிட்டு இருக்கு. அதுல குறிப்பா பாதிக்கப்படக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா பெண்கள் தான். இந்த பெண்கள் வந்து எப்படி பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண்களுக்கு மட்டும் இப்போ வந்து பெண்கள் வகையில இப்போ மொத்தமே வந்து 60-65% மேல போயிடுச்சுன்னு வைங்களேன். இதுல வந்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் தான் 70% இருக்குது, ஆண்களுக்கு 30%. ஏன்னா பெண்களுக்கு வந்து இதுதான் ஜாஸ்தியா இருக்குது. அது எதனால ஏற்படுறதுன்னு சொன்னாக்கா பெரும்பாலும் வந்து குடும்ப பெண்களுக்கு, அதாவது குடும்பத்துல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஏற்படுறது இல்லை, கம்மி தான். இந்த வேலைக்காக வந்து வேலை விஷயமாக பள்ளி படிப்புக்காக போற பெண்கள் வந்து ஆபீஸ் வேலையா போறவங்க இவங்களுக்கு தான் பெரும்பாலும் ஏற்படுறது. அது என்ன காரணம்னு சொன்னாக்கா ஒரு வெளி இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்கு வந்து ஒரு கூச்சத்தன்மை. ஏன்னா அங்க வந்து சில பேர் சுத்தத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த சுத்தத்தை எதிர்பார்த்ததுனால என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னாக்கா அவங்க வந்து அந்த யூரின் வந்து அடக்கிடுறாங்க. காலையில வீட்டுல போறதோடு சரி, ஈவினிங் அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ரெஸ்ட் ரூமை பத்தி தான் வந்து அவங்களுக்கு வந்து போயிட்டு வரணும்னு ஒரு ஞாபகம் வருது. இதுக்கு இடையில ஒரு 10-12 மணி நேரம் வந்து அதை பத்தி அதை வந்து ஃபீல் பண்றது இல்லை. இதனால என்ன ஆகுது, நாளடைவில் வந்து அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை வராது. ஒரு 32 வயசு 35 வயசு வரைக்கும் பிரச்சனை வர்றதில்லை. அவங்களுக்கு வந்து இந்த 35 வயசுக்கு மேல போகும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. ஏன் சொன்னாக்கா இப்போ வந்து அந்த கிட்னி பிரச்சனை வந்ததுனால டயாலிசிஸ் பிரச்சனை, அதை வந்து அது டயாலிசிஸ் எப்படி பண்றாங்கனாக்கா திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு சிம்டம் வரும், வாந்தி வரும், அப்புறமா வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும், வயிறு உப்புசம் வரும், கால் வீக்கம் வரும், சிறுநீரகம் வந்து சரியா போகாது. அதனால என்ன ஆகும், உடம்பு உங்களால ஒன்றும் நிம்மதியாக இருக்க முடியாது. உடனே டாக்டர் பார்க்கும்போது உடனே வந்து உங்களுக்கு கிரியாட்டின் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீங்க டயாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு இதெல்லாம் மாத்திரைலாம் பண்ணி பார்ப்பாங்க, பயாலஜி அது இதுன்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மாத்திரை கொடுத்து பார்ப்பாங்க, ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து கிரியாட்டின் வந்து கூடிச்சுன்னு வைங்களா 1.4க்கு மேல போயிடுச்சுன்னா கடகடன்னு ஏறிடும். 2, 3, 4, 7 வரைக்கும் போயிடும். இந்த 5க்கு மேல போயிடுச்சுன்னு சொன்னாக்கா கண்டிப்பா டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த டயாலிசிஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா
முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சிக்கு வந்து இந்த நெக்ல வந்து எடுத்து அந்த நரம்பு எடுத்துட்டு பண்ணுவாங்க. அது பெரிய பயங்கரமான ஒரு இதுவா இருக்கும், ஒரு கொடூரமான ஒரு இதுதான் அது. அதுல இருந்து அந்த நரம்புல இருந்து எடுத்து வந்து அந்த டயலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து 1 மாசம் 2 மாசத்துக்கு ஓடும். அதுக்கப்புறம் வந்து கையில ஒரு வந்து நரம்பு தன்மையை எடுத்து அந்த கையில வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் பர்மனன்ட். அதுல இருந்து வந்து டயலைஸ், இப்போ வந்து டயலைஸ் பண்றவங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இப்போ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்க ரெகுலரா, இப்போ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவாங்க. அது அவங்க உடம்ப பொறுத்து. அது பெரும்பாலும் வந்து ஒரு நாள் விட்டுனா ஒரு நாள் தான் போறாங்க. அது வந்து அது போக வந்து அவங்க அதுக்கு இடையில வந்து சில மருந்து விஷயங்கள்லாம் எடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கனாக்கா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா வந்து போக வேண்டியது வரும். 2 நாளைக்கு ஒருக்கா, வாரத்துல 2 வாட்டி அந்த மாதிரி போக வேண்டியது வரும். இது வந்து எப்படின்னாக்கா இதுக்கு எண்டு இருக்கா? கிடையவே கிடையாது. ஒரு 35 வயசு வரைக்கும் ஒரு பாசிபிள் என்னன்னு சொன்னாக்கா, இந்த கிட்னி டிரான்ஸ்பர் பண்றாங்கல்ல, அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதே 35 வயசு 40 வயசுக்கு மேல போயிட்டாங்கனாக்கா, இந்த கிட்னி டிரான்ஸ்பர் பண்றது வந்து ஒரு 100ல 2 பேருக்கு தான் வந்து சக்சஸ் ஆகும். மீதி வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அவங்க வந்து லைஃப் எண்டு வரைக்கும் வந்து அதே தான் பண்ணிட்டு இருக்கணும். அது பெரிய சிரமம், அவங்களுக்கும் சிரமம், குடும்பத்தாரங்களுக்கும் சிரமம், பல ஒரு மன வேதனை, நிம்மதி இல்லாம போறது, இதுக்குன்னே வந்து பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியது வரும். என்னுடைய அறிவுரை என்னன்னு சொன்னாக்கா, உடம்பு வந்து நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து ஓரளவுக்கு 30 வயசுக்கு மேல போயிடுச்சா, ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். தண்ணி வந்து ஒழுங்கா குடிக்கணும். ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் கணக்கு இருக்கு. நீங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா மருத்துவரை பார்த்து அது விஷயத்த நீங்க கேட்டுக்குங்க. ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி வந்து நம்ம வந்து யூரின் போனோம். ஒரு 2 hours ஒரு கணக்கு வச்சுங்க. 2 hours to 2.5 hours ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு யூரின் போங்க. சில பேருக்கு வந்து சிம்டம் வரும் யூரின் போறோம்னாக்கா, அது உடனே போயிடணும். அது எங்க வந்து பாத்ரூம் வசதி இருக்குதோ, அது சுத்தமா இருக்குதோ இல்லையோ, அதை வந்து அதை வந்து நம்ம வெளியேற்றதான் நல்லது. அந்த மாதிரி பழக்கம் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டீங்கன்னாக்கா, அந்த சிம்டமை கூட நீங்க மறந்துட்டு அதை அடக்கி வச்சுட்டீங்கன்னாக்கா அப்புறம் சிம்டமே வராது, நீங்க மறந்துடுவீங்க. அது 8-10 மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஞாபகமே வராது. நீங்களா வம்படியா வந்து ரெஸ்ட் ரூம் போனாதான் யூரின் போறதுக்கு ஒரு தோணுச்சு, யூரின் போகணும்னு உங்களுக்கு தோணுச்சுனாதான் அந்த இது வந்து பண்ண முடியுமே தவிர. ஆனா அதுக்கடையில அதான் அந்த சிம்டம் வரும்போது பண்ணணும். அது கோடை காலத்துல வந்து இன்னும் வந்து சாதாரணமா அந்த 2 hours போனாலுமே வந்து அந்த சிம்டம் வராது. மழை காலம் குளிர்காலத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப நான் என்னுடைய அறிவுரை என்னன்னு சொன்னா இதுதான். நம்ம வந்து இந்த மற்ற நோய்களுக்கு, இந்த ஹார்ட் பிரச்சனை, லிவர் பிரச்சனை, இதை விட பயங்கரமான முக்கியமானது வந்து இதுதான், கிட்னி பிரச்சனை தான், சிறுநீரக பிரச்சனை தான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.